உலக ஆட்டிசம் தினத்தை முன்னிட்டு திருச்சியில் பள்ளி மாணவர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். நரம்பு கோளாறு காரணமாக ஏற்படும் ஆட்டிசம் என்ற பிணியால் பாதிக்கப்படும் குழந்தைகள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவதிப்படுகின்றனர். பிறருடன் பேசுவது, புரிந்து கொள்வதில் குறைபாடு ஏற்படுவதோடு அவர்கள் நடந்து கொள்ளும் விதமும் வினோதமாக இருக்கும். மற்றவர் துணையின்றி செயல்பட இயலாத இந்த மாற்றுத்திறனாளிகளிடம் கருணையோடு நடந்து கொள்ளவும் ஆட்டிசம் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் ஆண்டுதோறும் ஏப்ரல் 2ஆம் தேதி உலக ஆட்டிசம் தினம் அனுசரிக்கப்படுகிறது. பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் பள்ளி மாணவர்களுடன் இணைந்து உலக ஆட்டிசம் தினம் திருச்சியில் அனுசரிக்கப்பட்டது. ஆட்டிசம் சில்ட்ரன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இனிமேல் அவங்க எங்களால் முடிஞ்ச வழியோ நாங்கள் கண்டிப்பாக ஆட்டிசம் சில்ட்ரன் எங்கள் லைஃப் லாங் வரையும் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஓத்து எடுத்திருக்கோம். இந்த 1000 சில்ட்ரன்ஸுக்கு தெரிஞ்சது நாளைக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நீங்களும் இந்த மாதிரி ஆட்டிசம் சில்ட்ரனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இந்நிகழ்ச்சியில் ஆட்டிசம் நோயிற்கான வண்ணத்தை பிரதிபலிக்கும் நீல வண்ண ரிப்பன்களை கையில் கட்டிக்கொண்டு விழிப்புணர்வு நடனத்தை நிகழ்த்தினர்.